இவர் தான் கள்ள ஓட்டு போட ஆளுங்களை கூப்பிட்டு வந்தவர். அவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். மீதி பணத்தை செட்டில் பண்ணணும். பா அவங்களெல்லாம் வர சொல்லுப்பா. சரி சரிங்கண்ணே. எல்லாரும் வாங்கப்பா. யோ இவங்களை எதுக்கே கூப்பிட்டு வந்த? இவனுங்கெல்லாம் காசு வாங்குற மாதிரி வாங்கி அதை போட்டோ எடுத்து நம்மளெல்லாம் மாட்டி விட்டாலும் விட்டுருவானுங்க. அதுக்கு தான் வந்திருக்க மாதிரி தெரியுது. முதல்ல இந்த க்ரௌடு கிளியர் ஆகட்டும், நான் அப்புறமா உனக்கு பணத்தை தரேன். என்ன சார் பேசுறீங்க? அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க சார். அவங்க தான் நமக்காக கள்ள ஓட்டு போட்டாங்க சார். அவங்களுக்கு தான் அமௌண்ட் செட்டில் பண்ணணும். டேய் என்னடா சொல்ற? இவங்க எல்லாரும் நமக்கு ஆப்போசிட் குரூப் ஆச்சே. அதெல்லாம் இல்ல சார். நான் தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன் சார். துட்டு கொடுத்தீங்கன்னா பைசல் பண்ணிடலாம் சார். டேய் இவங்களெல்லாம் எங்கடா பிடிச்ச? பணம் கொடுத்தா வர போறாங்க, வேலையை முடிக்க போறாங்க. அட்ரஸ்லாம் நமக்கு எதுக்கு சார்? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. நம்ம அரியா குப்பத்து ஆளுங்க எல்லாருமே வா. போச்சு, அத்தனையும் போச்சு. என்ன சார் எதுவும் பிரச்சனையா? போடா பண்ணாட பண்ணாட பண்ணாட. இதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா? டேய் அந்த மொத்த குப்பமா அவனோட ஆளுங்கடா. இவனுங்கெல்லாம் மார்க்கெண்டிங் ஓட போட்டுட்டு நம்ம கிட்ட பணம் வாங்க வந்திருக்கானுங்க. ஏடா அவனுக்கு ஓட்ட போட்டுட்டு என்கிட்ட பணம் வாங்க வந்திருக்கீங்களா? டேய் நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? டேய் யாருக்கு எதிராக கள்ள ஓட்டு போட யாரை கூட்டு வர்ற? எப்படி குட்டம் பாரு அல்வா. ஏய் எங்க அண்ணாத்தைக்கு ஆப்பு வைக்க எங்களையே கள்ள ஓட்டு போட வர சொல்லுவியா? எப்படி குத்துனோம் பாத்தியா? எங்க கும்பத்து ஜனங்களா சேர்ந்து உனக்கு எப்படி மொத்தமா ஆப்பு வச்சாங்கன்னு பாரு. டேய் காலையில இருந்து இங்கதான்டா இருக்க. ஏன் கண்ணுல படாம எப்படி இங்க வந்தீங்க? ஆமா இவர் பெரிய சிஐடி. யோ உன் கண்ணு முன்னாடி இப்படிதான் போன பாக்குறியா? இத கூட கண்டுபிடிக்க முடியல உன்னால. இப்ப நான் எப்படி நடிச்சானு உனக்கு தெரிய வேணா? பாரு. ஹாய் அப்படி அழகா வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டு அப்படியே எங்க அண்ணாத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். ஏய் உங்களை சும்மா நிறுத்துடா. உங்க ஆட்டம் கதையெல்லாம் இன்னைக்கு கூட முடிஞ்சு போச்சு. எங்க ஜனங்கள்லாம் உன் மேல செம்ம காண்டா இருக்காங்க. வேற எதுவும் பேசாத, அப்படியே போயிரு. ஏங்க இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இந்தோ கள்ள ஓட்டு போறது கூட சரியான ஆளுங்களை கூட்டு வர்றதுக்கு வக்கில்லாம இருக்கான். நீ அந்த ஆளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்க? டேய் அரசியல்னா அப்படித்தான் இருக்கும். ஆளும் தெரியலனாலும் காலை விட்டு பார்த்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்காம எதுவும் கிடைக்காது. உனக்கு அப்படியே நோவாம பழத்தை உரிச்சு வாயில வைக்கிற மாதிரி பதவியை கொண்டு வந்து கொடுப்பாங்களா? யோ இங்க பாரு, நான் வேற யாரையும் நம்பாம உன்னை மட்டும் நம்பி கட்டின பொண்டாட்டி கூட தெரியாம மொத்த காசையும் கொண்டு வந்து போட்டிருக்கேன். இதுல சொதப்பல் ஆச்சுன்னு வை, உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. டேய் நானும் தானே பணத்தை போட்டேன். யோ நீ என் அப்பனை தோக்கடிக்கிறதுக்காக போட்டையா? அப்ப நீ மட்டும் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் தோக்கடிக்கவா போட்ட? உங்க அப்பனை தோக்கடிக்க தானே? இங்க பாரு, ஒண்ணு இந்த தேர்தலில் ஜெயிச்சு எனக்கு பதவி வரணும், இல்லனா நான் போட்ட பணத்தெல்லாம் வட்டி முதல்மா சேர்த்து எனக்கு செட்டில் பண்றேன், இல்லனா இந்த இடத்தை விட்டு உன்னால போக முடியாது சொல்லிட்டேன். டேய் ஆல்ரெடி நீ ஒரு அன்னக்காவடிக்கு பிறந்த அன்னக்காவடி பைய. இப்போ மிச்சம் மீதி இருந்த அத்தனையும் செலவு பண்ணிட்ட. இந்த நொடி நீ ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ங்கிறத மறந்துட்டு பேசாத. நான் இப்ப நினைச்சா உச்சியில தூக்கி வச்ச உன்னை அப்படியே கீழே போட்டு போய்கிட்டே இருப்பேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் என்ன ஏதாவது செய்யணும், அதுக்கு நீ இப்ப உயிரோட இருக்கணும்டா. உன்னை இப்பவே இங்கேயே கொண்டு புதைச்சிரண்டா. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல.
ஏய் கழுத்தை நெரிச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நீவா ஏமாத்துற? உன்னை ஏன் கட்டுற? ஏய் விட மாட்டேன்டா. நான் தான் நிம்மதி இல்லாம இருக்கேன். நீங்க சும்மா இருங்களேன், கொஞ்சம் பேசாம இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். பேச்சா இருக்கும்போது எதுக்கு கை நீட்டுறீங்க? அத முதல்ல அவங்கிட்ட சொல்லுங்க. ஐயோ மாப்ள நீங்க உட்காருங்க மாப்ள, உட்காருங்க. என்ன கேளுங்க, உட்காருங்க. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. பணத்தை போட்டாச்சு, இப்போ அதை எப்படி எடுக்கணும் தான் பார்க்கணும். இப்படி நீங்களே அடிச்சுக்கிட்டா நஷ்டம் நமக்கு தானே. கொஞ்சம் பொறுமையா பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். உனக்கு தெரியுதுரி, அந்த தெரியலையே. டேய் திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம பேசுன, இப்பவே போன் அடிச்சு ஆளுங்களை வர வச்சு உன்னை இங்கேயே. ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். உங்க ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பேசாம முதல்ல உட்காருங்க. அட உட்காருங்கன்னு சொல்றேன்ல. நாளைக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறது நல்லாவா இருக்கு? முதல்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு வழியை பாருங்க. பேசுங்க. ஆகட்டும். ஐயோ சார், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா செஞ்சிருக்கேன். அத பாத்துக்கலாம் சார். ரிசல்ட் மட்டும் நமக்கு சாதகமா வரட்டும், அப்புறம் பாருங்க நீங்க. சரி, நல்லது. வணக்கம். யோ மாப்பிள, இனியா படபடப்பா இருக்க? மாமா, ரிசல்ட் என்ன வருமோ எப்படி வருமோன்னு கால்ல இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்கு மாமா. என்ன மீறி உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது மாப்பிள. சம்பந்திக்கு நிறைய செலவாயிருக்கும் போல. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, கோடி ரூபாய் செலவழிச்சாலும் பரவாயில்ல, அந்த மார்க்கண்டேயனை அவன் பிள்ளைய வச்சே தோக்கடிக்கிறேன்னு. அது நிச்சயமா நடக்கதான் போகுது. மாமா, இதுல மட்டும் நான் ஜெயிச்சேன்னு வைங்க, உங்களுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்திடுவோம் மாமா. யாரு இவனா கும்பாபிஷேகம் பண்ணுவான்? கும்பி பாகம் வேணா பண்ணுவான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்பிள. பதவியில உட்கார்ற, நான் சொல்ற இடத்துல மட்டும் கையெழுத்து போடுற, அது போதும். போய் வெற்றி விழா கூட்டத்துக்கு ரெடி ஆயிடு மாப்பிள. வாங்க போலாம். கேள்விப்பட்டேன்ப்பா, அவங்க பணத்தை எக்கச்சக்கமா இறைச்சிருக்காங்க போல. அட, அத நான் நேர்லயே பார்த்தேன். ஓட்டு போட வரவங்களுக்கு பூத்ல இருக்கிற எவனுமே கண்டுக்கவே இல்லை மாமா. கொஞ்சம் மட்டும் நம்ம லேட்டா போயிருந்தோம், நம்ம வீட்டு அவனுங்களே போட்டுருப்பானுங்க மாமா. இதையுமே நேர்மையா நேர்வழியிலேயே செஞ்சு பழக்கப்பட்டவங்க நாம. இந்த தேர்தலையும் அதே தான் பண்ணியிருக்கோம். பிரச்சாரம் பண்ணும்போது கூட வாக்குறுதிகளை அள்ளி விடாம நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் சொன்னோம். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எலெக்ஷன் வேலை பார்த்தோம். ஓட்டுக்கு காசோ வேற பொருளோ நாம எதையுமே தராம ஓட்டு கேட்டோம். குறுக்கு வழியில போறவன் தான் எதுக்குமே ஒரு விலை வச்சிருப்பான். நேர்மையா இருக்கிறவன் எதுக்கும் விலை போக மாட்டான், யாருக்கும் எந்த வேலையும் வச்சிருக்க மாட்டான். நேர்மையும் தர்மமும் இல்லைன்னா இந்த உலகம் சுத்துறது நின்று போயிடும். நாம நிச்சயமா ஜெயிப்போம். என்ன இருந்தாலும் இது நாம எடுக்கிற முடிவு எதுவும் இல்லை, மக்கள் நமக்கு தரப்போற முடிவு. நாம யாரையும் தப்பு சொல்லி ஒன்றும் ஆக போறதில்லை. ஒருவேளை நாம் எதிர்பார்த்த முடிவு வரலனாலும் அதுக்காக நாமெல்லாம் தோண்டெல்லாம் போயிடக்கூடாது. அதே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலில் எப்படி எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் தேவை இருக்காது. இந்த எலெக்ஷனில் நாம் நிச்சயமாக ஜெயிப்போம். என்ன சம்பந்தி, நாளைக்கு கவுண்டிங்கு,
குடும்பத்தோட எங்கேயாவது போய் தலைமறைவா இருக்கிறதுனா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம மாப்பிள்ளையோட வெற்றி விழாவுக்கு அழைக்கணும்ல. உன் தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். பேசாம கிளம்பு. அந்த சவுக்கு ஒன்று வச்சிருப்பல, சவுக்கு அதை எடுத்துக்கிட்டு நாளையில இருந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா போய் உன்னை நீயே அடிச்சுக்கிட்டு வித்த கட்ட வேண்டியதுதான். கூட அந்த டோலா கடிக்க இதோ இவனுங்க 2 பேரும் இருக்கானுங்களா, அவனுங்களையும் கூட்டிட்டு போ, பொருத்தமா இருப்பானுங்க. கரெக்ட். சூப்பர் சூப்பர். பார்க்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி வந்து பேசுறியான்னு பார்ப்போம். யோ, பணத்தை பாதாளம் வரைக்கும் பம்பு செட்டு வச்சு இறச்சிருக்கையா, எடுக்காம விட மாட்டேன். என் மாப்பிள்ளை ஜெயிக்கிறா, உங்களை எல்லாம் அடிச்சு துரத்துறான். டேய், அவன் ஸ்கூல்ல கிளாஸ் லீடர் எலெக்ஷன்ல நின்னே ஜெயிக்க முடியல. இதுல எப்படிடா? ஐயோ, போங்கடா போங்கடா, போடா போடா டேய், போடா போடா டேய். என்ன, ஓகே தானே? பால் மரமா செஞ்சிருவேண்ணா. ஓகேண்ணா, என்ன நடக்குது மட்டும் வேடிக்கை பாரு. டேய், சொதப்பிட மாட்டீங்கல்ல? அண்ணா, எதையோ தூக்கிருக்கோம். இது சும்மா ஓட்டு பெட்டி தானே, பீசர் அடிக்காம தூக்குறோண்ணே. சரி, போங்க. யார் கையில வந்து ராங் காட்டிக்கின்னு இருக்க? அங்க தொட்டு இங்க தொட்டு இங்க தான் நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதான் உனக்கு முன்னாடியே நாங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டோம். அவன் கண்டு இன்னைக்கு என் கையில சிக்கி இருக்கணும். அப்படியே செதறா செதுக்கி கடலுக்குள்ள போட்டிருப்பேன். பேமானி. அட சின்ன ஒடு சின்ன, அவன் எங்க போயிட போறான்? நம்ம கையில தான் மறுபடியும் மாட்டுவான் சின்ன அவன். யோ, இன்னும் அதப்பு இருந்திருந்தா நம்ம அண்ணாத்தைக்கு ஜனங்க போட்ட ஓட்டை எடுத்துக்கிட்டு போக பாத்துருக்கான். அதானே, சும்மா விட்டுருமா நாம? நம்மள மாரி ஒண்ணும் பண்ண முடியாது சின்ன. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, போலாம், போங்க.
என்னைக்கு நீ உண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்தே நான் டெய்லி கோயிலுக்கு வர்றது மட்டும்தான் என் வேலையே. நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்காகவும் உனக்காக நான் டெய்லி கோயிலுக்கு வர்றதால உனக்காகவும் நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். உனக்காக நான் டெய்லி கோயிலுக்கு வர்றதால நான் பண்ணது எல்லாமே சரின்னு சொல்ல வரல. நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தப்பு தான். அப்படி எல்லாமே உங்களோடதுன்னு சொல்லிட முடியாது. அதுல பாதி பங்கு எனக்கும் உண்டு. நீ பண்ணது வேணா தப்பா இருக்கலாம் உமா, அதை சுலபமா கடந்து போயிடலாம். ஆனா நான் பண்ணது துரோகம், அதுக்கு மன்னிப்பே கிடையாது. நடந்தது நடந்து போச்சு, விடுங்க. அத பத்தி இனிமே பேச வேண்டாம். ரவி, எனக்காக இந்த குங்குமத்தை வச்சு விடுறீங்களா? எனக்காக வச்சு விடுங்க. ஏய், என்னாச்சு? என்னாச்சுமா? இல்ல, நடந்து முடிந்த தேர்தலின் வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ளன. நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வெற்றி வேட்பாளர் யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சற்று நேரத்தில் முடிவுகள் வெளியாகிவிடும். மாமா, கவுண்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? முதல் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ள. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறிவிப்பு வர ஆரம்பிச்சிடும். மாப்பிளைக்கு மாலை எல்லாம் வாங்கிட்டீங்களா? அந்த 10,000 வாலா பட்டாசெல்லாம் வெடிக்க ரெடியா இருக்கா? போடுற வெடியில மாப்பிள்ளை முன்னாடி ஒரு பையன் கூட நிக்கவே கூடாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, மடமடன் செய்ய போறோம். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்குது. மாமா, அவங்க நிக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே. தோல்வி பயத்துல அப்படிதான் இருப்பாங்க. மூணாவது ரவுண்டு முடிஞ்ச உடனே அவங்களா எழுந்திருச்சு போயிடுவாங்க. ஆமா மாமா, அவங்க இருக்கணும் மாமா. அவங்க இருந்து என்ன பார்க்கணும். எஸ். என்ன? ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நமது தொகுதியில் நடந்து முடிந்த தேர்தல் வாக்குகளின் எண்ணிக்கை முதல் சுற்று நிலவரப்படி ராஜா 26 வாக்குகள் மார்க்கண்டேயனை விட அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார்.
மாப்பிள மாப்பிள வாங்க மாப்பிள வாங்க வந்து உட்காருங்க உட்காருங்க மாப்பிள. இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி ராஜா பெற்றுள்ள மொத்த வாக்குகள் 479. மார்க்கண்டேய 164 வாக்குகள் பெற்று ராஜாவை விட 315 வாக்குகள் பின்தங்கியுள்ளார்.